ஹாய். இன்றைக்கி ஒரு மீஷோ ஹால் வீடியோ பார்க்கலாம். ஏற்கனவே நான் வாங்கின ஹோம் டெக்கர் ஐட்டம் தான் அது. அது எக்ஸ்ட்ரா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தங்காட்டி இன்னொரு வாட்டி ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் நான். அது இல்லாமல் வால் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்குது. அந்த வால் ஹேங்கிங் இருக்கு இல்லையா, அது மாதிரியும் நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2ம் சேர்ந்து மாதிரி வாங்கியிருக்கேன். இதில் ஒரு இதில் 8 பீஸ் வரும் இது. நான் பின்னாடி பார்த்தோன்னே என்னடா இப்படி ஒரு சாதாரண அட்டை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் பார்த்து இதாயிடுச்சு. பட் நான் பிரித்து பார்க்கும்போது அதனோட இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான். இது ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸ்கொயர் பீஸில் ஒரு 8 பீஸ் வாங்கியிருக்கேன். 8ம் சேர்ந்தே ஒரு 200க்குள்ளே தான். இது நல்லாயிருக்கு. இதுக்கு இங்கே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நம்ம தனியாக மாட்டிக்கணும். அந்தளவுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கார்ட்போர்ட் எடுத்து இப்படி அமுத்தி ஒட்டிட்டோம்னா அது அப்படியே ஸ்டேபிளாக நின்றுக்கும். இதை நம்ம அப்படியே செவுத்தில் ஆணியில் அப்படி மாட்டிக்கலாம். இந்த 2 பக்கம் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில. நான் இங்கே மாட்டிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லாவே இருக்குது பீஸ்லாம். இதில் ஒரு சின்ன ஒரு பூந்தொட்டி மாதிரி வச்சிட்டோம்னா அது அப்படியே வால் ஹேங்கிங்கில் நீட்டாக இருக்கும். இதை நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இந்த பிக்சரை போடுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இது மாதிரி 8 பீஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஸ்கொயர் பீஸ்லேயும் 8 பீஸ் இருக்குது. அதையும் நான் செக் பண்ணிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. இதனோட கோடு கீழே கொடுக்குறேன். லிங்க் இல்லை, கோடு மட்டும் என்ன நம்பர் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் வாங்கலாம். இன்னொரு பீஸ் என்னென்னா, நான் ஏற்கனவே வாங்கினேன். இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் ஒரு சின்ன ஃப்ளவர் வாஷ் மாதிரி குட்டி குட்டியாக. அதே இது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வாங்கும்போது. அது எனக்கு பிடிச்சி திரும்பியும் அது ஃபுல் க்ரீனில் இருந்துச்சு. ஒரு 2 பீஸ் மட்டும்தான் அதில் கலர் இருந்தது. அதனால இந்த வாட்டி கலரில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். 8 பீஸ் செட்டு. அதுவும் கலரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது பார்க்கும்போது. இதுக்கு முன்னாடி வாங்கினதை நான் என்ன பண்ணினேன்னா, மீன் தொட்டிக்குள்ளே போட்டுட்டேன். மீன் தொட்டிக்குள்ளே அந்த டப்பாவோடையே உள்ளுக்குள்ளே ஒரு 4-5 கல் போட்டு வெயிட் வச்சு உள்ளுக்குள்ளேயே போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே தொட்டி ரொம்ப பெருசாக, அதனால் மீன் தொட்டிக்குள்ளே போடுற இந்த மாதிரியான இது வாங்கினா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இதை எடுத்து எக்ஸ்ட்ரா அந்த வாஷ்குள்ளே அந்த கவர் இதுக்குள்ளே டப்பாக்குள்ளே நிறைய கல் போட்டு உள்ளே இறக்கிட்டேன். அதனோட பிக்சரும் நான் கடைசியில் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு 8 பீஸு. ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதனோட கோடும் கீழே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம மீன் தொட்டிக்குள்ளே போட்ட பிக்சரு. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.